ஸ்ரீமத் தேவி பாகவதம் பிரதம ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். சூதனாக்குமே சௌனகாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். அதனால சூத உவாஜா. ஸ்லோகம் 1. ததஹா புரூரவா ஜத்ஞே இளாயாம் கதயாமி வஹ புதபுத்ரஹ அதி தர்மாத்மா யஜ்ஞக்ருத் தான தல்பரஹ. தத புரூரவாஜத்ஞே இளாயாம் கதயாமிவ புதபுத்ரோதி தர்மாத்மா யஜ்ஞக்ருத் தான தல்பரா. இளை அப்படிங்கிற அந்த பெண்மணியில புரூரவசு ஜனிச்ச கதைய நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சூதன் சௌனகாதிகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். புதனோடு புத்திரனான புரூரவசு ரொம்ப ரொம்ப தர்மிஷ்டனாக்கும், அதே மாதிரி நிறைய யஜ்ஞங்களும் தானங்களும் எல்லாம் செய்யறதுக்கு தாற்பயம் இருக்கிறவராக்கும் அப்படின்னு கூட இங்க சொல்லி வைக்கிறார். 2வது ஸ்லோகம். சுத்யும்னஹா நாம பூபாலஹா சத்யவாதி ஜிதேந்திரியஹ சைந்தவம் ஹயம் ஆருஹ்ய சசார மிருகயாம் வனே. சுத்யும்னோ நாம பூபால சத்யவாதி ஜிதேந்திரியா சைந்தவம் ஹயமாருஹ்ய சசார மிருகயாம் வனே. சுத்யும்னன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப ரொம்ப சத்தியஜனாக்கும் அவர். சத்தியத்தை தவிர அவரு அதர்மமாயிட்டு நடக்கவே மாட்டார். அதே மாதிரி இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஜிதேந்திரியனும் ஆக்கும் அவரு. அப்படி இருக்கிற அவரு சிந்து தேசத்திலிருந்து கிடைச்ச உத்தமமான ஒரு குதிரையோடு மேல ஏறி உக்காந்துட்டு வனத்துக்கு யாத்திரையானார். மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக வனத்துல இப்படி யாத்திரை பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 3. யுதஹா கதிபயாமாத்யைஹி தர்ஷிதஹ சாருகுண்டலஹ தனுராஜகவம் பத்வா பாணசங்கம் ததால்புதம். யுத கதிபயாமாத்யை தர்ஷித சாருகுண்டலா தனுராஜகவம் பத்வா பாணசங்கம் ததால்புதம். ராஜாவோடு கூட நிறைய மந்திரிகளும் இருந்தா அழகான குண்டலம் எல்லாம் அந்த ராஜா காதுல போட்டு இருக்கார். அதுக்கப்புறமா பரமசிவனோடு அனுகிரகத்தோடு கூடி இருக்கிற வில்லில அதிசயகரமான அம்ப தொடுத்துண்டு அப்படின்னு இந்த ஸ்லோகம். 4வது ஸ்லோகம். சஹ பிரமன் தது வனோதேசே ஹன்யமானஹ ருரூன் மிருகான் சசாம்ச்ச சூகராம்ச்ச ஏவ கட்காம்ச்ச கவயான் ததா சப்ரமன் தத்வனோதேசே ஹன்யமானோ ருரூன் மிருகான் சசாம்ச்ச சூகராம்ச்சேவ கட்காம்ச்ச கவயாம்ஸ்ததா. அந்த ராஜா அந்த வனப்பிரதேசத்துல அப்படியே சுற்றி நடந்தார். எங்கெல்லாமாக்கும் மிருகங்கள் இருக்கு, சாதுக்களான மிருகங்கள் இருக்கு, அதே மாதிரி துஷ்ட மிருகங்கள் இருக்கு. அப்போ இந்த வனவேட்டைக்கு தகுந்த மாதிரி மிருகங்களை தேடிட்டு இப்படி நடந்தார். நல்ல கருப்பு கலர்ல இருக்கிற மான்கள் இருக்கு, முயல்கள் இருக்கு, பன்னிகள் இருக்கு, காண்டாமிருகங்கள் இருக்கு. அதே மாதிரி இப்படி நிறைய மிருகங்களை பார்த்து தோணின போல அம்பு விட்டு அந்த மிருகங்களை எல்லாம் இப்படி கொன்னுண்டு இப்படி நடந்தார். ஸ்லோகம் 5. சரபான் மகிஷான் ச ஏவ சாமரான் வனகுக்குடான் நிக்ரன் மேத்யான் பசூன் ராஜா குமாரவனம் ஆவிஷத். சரபான் மகிஷாம் செய்வ சாமரான் வனகுக்குடான்
നിഗ്നന്മേദ്യാൻ പശൂൻ രാജ കുമാരവനമാവിശത്. 8 அடி இருக்கிற மானுகள், அதே மாதிரி காட்டுல இருக்கிற போத்துகள், அதே மாதிரி விசேஷமான ஆரியமானுகள், அதே மாதிரி காட்டுல இருக்கிற கோழிகள், அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு தகுந்த யோக்கியம் இருக்கிற வேறையும் நிறைய மிருகங்கள், இதெல்லாம் இப்படி கொன்னுண்டு அந்த ராஜா குமாரவனத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினார். குமாரவனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்கு, அந்த வனத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினார். ஸ்லோகம் 6. மேரோஹோ அதஸ்தலே திவ்யம் மந்தார த்ருமராஜிதம் அசோக லதிகாகீர்ணம் பகுளைஹி அதிவாசிதம். மேரோரதஸ்தலே திவ்யம் மந்தாரத்ருமராஜிதம் அசோகலதிகாகீர்ணம் பகுளைரதிவாசிதம். மேரு பர்வதத்தோடு சுற்றும் இருக்கிற பிரதேசங்கள், அந்த பர்வதத்தோடு கீழே இருக்கிற அந்த பிரதேசங்கள், அடிவாரம், அது திவ்யமா இருக்கு. அதே மாதிரி அங்க மந்தார விருட்சங்கள் எல்லாம் ரொம்ப நிற்கிறது. அதே மாதிரி அசோக மரத்தில இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் நிறைய இருக்கு அங்க. அதே மாதிரி இளநீ மரங்கள் அங்க நிறைய வளர்ந்து நிற்கிறது. அந்த வனத்துக்குள்ளையாக்கும் இவர் பிரவேசனம் பண்ணினார். அதனாலேயாக்கும் அந்த வனத்துல என்னெல்லாமாக்கும் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லப்படுறது. 7வது ஸ்லோகம். சாலைஹி தாலைஹி தமாலைஹி ச சம்பகைஹி பனசைஹி ததா ஆம்ரைஹி நீபைஹி மதுகைஹி ச மாதவி மண்டபாவிருதம் மாதவி மண்டப ஆவிருதம். சாலைஸ்தாலைஸ்தமாலைஸ்ச சம்பகை பனசைஸ்ததா ஆம்ரைர்நீபைர்மதுகைஸ்ச மாதவி மண்டபாவிருதம். அங்கே இருக்கிற அந்த மரங்களோட பேரு, வனத்தில் இருக்கிற மரங்களோட பேராக்குமே சொல்லப்படுறது. பைன் அப்படிங்கிற மரம், பனமரம், அதே மாதிரி நீர்மாதள மரம், செம்பக மரம், அதே மாதிரி பலாப்பழமெல்லாம் காக்கிற அந்த பலாமரம், அதே மாதிரி வாயில போட்டா இனிமையா இருக்கிற தேன் மாதிரி இனிக்கிற தேன்மாவு, கடம்ப மரம், இரிப்ப மரம், இப்படி இருக்கிற விருட்சங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற அந்த வனம் முல்லைப்பூ மண்டபத்தோடு கூடி இருக்கு. எங்க பார்த்தானாலும் முல்லைப்பூ அப்படி பந்தல் மாதிரி பூத்து குலுங்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 8. தாடிமைஹி நாரிகேளைஹி ச கதளீகண்டமண்டிதம் யூதிகா மாலதி குந்த புஷ்பவல்லி சமாவிருதம். தாடிமைர் நாரிகேளைச்ச கதளீகண்டமண்டிதம் யூதிகா மாலதி குந்த புஷ்பவல்லி சமாவிருதம். தாளி மாதளம், மாதளத்திலேயே நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. முதல்ல நம்ம பார்த்தது நீர் மாதளம், இப்ப சொல்றது தாளி மாதளம். அதே மாதிரி தென்னை மரம், வாழை மரம், இதாலெல்லாம் அந்த வனம் அப்படி ஜொலிக்கிறது. அதே மாதிரி வாடாத்த குறிஞ்சி பூக்கள் இருக்கு, அங்க மாலதி அப்படிங்கிற பூவு இருக்கு, குறிகுத்தி முல்லை இருக்கு, அதே மாதிரி பிச்சை வள்ளிகள் எல்லாம் அங்க நிறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற வனத்துக்காக்கும் அவரு பிரவேசனம் பண்ணினது. ஸ்லோகம் 9. ஹம்சகாரண்டவாகீர்ணம்
കീജഗധ്വനിനാദിദം ഭ്രമരാളിരുതാരാമം വനം സർവസുഖാവഹം. அரையன்னங்கள் இருக்கு, கொளக்கோழிகள் இருக்கு. அதே மாதிரி இந்த காற்றடிக்கிறத இந்த மூங்கில் மரங்கள் எல்லாம் அப்புறக்கும் இப்புறக்கும் ஆடி சத்தம் போடுறது. அதே மாதிரி அங்க வண்டுகள் எல்லாம் இப்படி சத்தம் போட்டு மூடி பறக்கிறது. இப்படியெல்லாம் அந்த வனம் ரொம்ப அழகா இருக்கு. எல்லா சுகங்களும் கொடுக்கிற வனமாக்கும் அந்த குமாரவனம். ஸ்லோகம் 10. திருஷ்ட்வா பிரமுதிதஹ ராஜா சுத்யும்னஹ சேவகைஹி விருதஹ விருட்சான் சுபுஷ்பிதான் வீச்ய கோகில ஆரவமண்டிதான். दृष्ट्वा प्रमुदितो राजा सुद्युम्न सेवकैर्वृदा वृक्षान् सुपुष्पितान् वीक्ष्य கோகிலாரவமண்டிதான். அந்த வனத்தை பார்த்துட்டு சுத்யும்ன மகாராஜா ரொம்ப குஷியாயிட்டார். நன்னா பூத்து நிக்கிற மரங்களையும் அதுல உட்கார்ந்து சத்தம் போடுற மயிலுகளையும் அவர் பார்த்தார். 11வது ஸ்லோகம். பிரவிஷ்டஹ தத்ர ராஜர்ஷிஹி ஸ்திரீத்வமாவா க்ஷணாத் ததஹ அஸ்வோ அவி படவா ஜாத சிந்தாவிஷ்டஹ சபூபதிஹி. பிரவிஷ்டஸ்தத்ர ராஜர்ஷி ஸ்திரீத்வமாவ க்ஷணாத் ததா அஸ்வோ பிபடவா ஜாத சிந்தாவிஷ்ட சபூபதி. அந்த வனத்துக்கு பிரவேசனம் பண்ணின ராஜா இம்மீடியட் ஆயிட்டு ஒரு ஸ்திரீ ஆயிட்டு மாறிட்டார். அந்த ராஜா ஏறி உட்கார்ந்து வந்த குதிரையோ சிந்து தேசத்திலிருந்து வந்த விசிஷ்டமான அந்த குதிரையும் ஒரு பெண் குதிரையா மாறிடுத்து. அதை பார்த்துட்டு ராஜா ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணினார். என்னவாக்கும் இது கதை, இந்த வனத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சோனையே இப்படி பெண்ணாயிட்டு மாறிட்டோமே அப்படின்னு சிந்தனை பண்ணினார். ஸ்லோகம் 12. கிம் ஏதத் இதி சிந்தார்த்தஹ சிந்தியமானஹ புனः புனः துக்கம் பகுதரம் பிராப்தஹ சுத்யும்னஹ லஜ்ஜயான்விதஹ. கிமேததிதி சிந்தார்த்த சிந்தியமான புனः புனः துக்கம் பகுதரம் பிராப்த சுத்யும்னோ லஜ்ஜயான்விதா. என்னவாக்கும் இப்படி சம்பவிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு புனகா புனகா மறுபடியும் மறுபடியும் சிந்தனை பண்ணி அதுல டயர்ட் ஆயிட்டு அப்படி சிந்தனை பண்ணி லஜ்ஜையோடு கூடிட்டு சுத்யும்னன் ரொம்ப துக்கிதனாயி தீர்ந்தார். இப்படி பொண்ணாயி தீர்ந்துட்டோமே, பையனாயிருந்த நம்மளோட சரீரம் இப்படி பொன் சரீரமாயி தீர்ந்ததே அப்படின்னு அவருக்கு ஒரு நாணங்கொடியும் வந்தது. ஸ்லோகம் 13. கிம் கரோமி கதம் யாமி கிருஹம் ஸ்திரீபாவ சம்யுதஹ கதம் ராஜ்யம் கரிஷ்யாமி கேனவா வஞ்சிதோ ஹ்யஹம். கிம் கரோமி கதம் யாமி கிருஹம் ஸ்திரீபாவ சம்யுதா கதம் ராஜ்யம் கரிஷ்யாமி கேனவா வஞ்சிதோ ஹ்யஹம். நான் இனி என்னவாக்கம் செய்யணும்? புருஷனாயிருந்த நான் பொண்ணாயி தீர்ந்துட்டு நீ எப்படியாக்கும் மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு திரும்பி போவேன்? எப்படியாக்கும் ராஜ்யத்துக்கு போயிட்டு ஒரு ராஜாவாயிட்டு இருந்த நான் எப்படியாக்கும் இனி பொன் வேஷத்துல போய் இந்த ராஜ்யத்தை பறிப்பேன்
ஆராக்கும் என்ன இப்படி சீட்டு பண்ணினா அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணினார். இங்க சூதன் கதை சொல்லிண்டாக்கமே இருக்கார். அப்போ சவனகாதிகளுக்கு டவுட் வருது நடுவுல. அதனால சவனகாதிகள் அவளுடைய டவுட்டை கேட்கிறா. அதனால அடுத்த ஸ்லோகம் சவனகாதிகள் கேட்கிற மாதிரி ஆக்குமே. அதனால ரிஷயஹா ஊஜு 14வது ஸ்லோகம். சூதா ஆச்சர்யம் இதம் प्रोक्तं त्वया यद् लोमहर्षण सुद्युम्नः स्त्रीत्वम् आभन्नः भूपतिः देवसन्निभः सूदाश्चर्यमिदं प्रोक्तं त्वया यल्लोमहर्षण सुद्युम्न स्त्रीत्वमाभन्नो भूपतिर्देवसन्निभः. हे लोमहर्षण சூதா, நீங்கள் சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குறதுக்கு. எங்களுக்கு இதெல்லாம் நம்பவே முடியலை. தேவதுல்யனா இருக்கிற சுத்யும்ன மகாராஜா புருஷனாயிட்டு வேட்டையாடுறதுக்கு வனத்துக்கு போனார். அவரு அந்த குமாரவனத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினார். குமாரவனம் எந்த அளவுக்கு நன்னா இருக்குன்னு நீங்க சொன்ன அப்படி இருக்கிற அழகா இருக்கிற வனத்துக்குள்ள சுத்யும்ன மகாராஜா பாதம் வச்ச உடனேயே அவர் ஸ்திரீ ஆயிட்டு மாறிட்டாரு. இது எங்களால நம்பவே முடியலை. ஸ்லோகம் 15. கிம் தத் காரணம் ஆஜக்ஷ்வ வனே தத்ர மனோஹரே கிம் கிருதம் தேன ராஜ்ஞா ச விஸ்தரம் வத சுவ்ரதா. கிம் தத் காரணமாஜக்ஷ்வ வனே தத்ர மனோஹரே கிம் கிருதம் தேன ராஜ்ஞா ச விஸ்தரம் வத சுவ்ரதா. விஸ்தரம் வத சுவ்ரதா. நல்ல டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தாருங்கோ. விரதானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணற சூதா அப்படின்னு இங்க சவனகாதி மகர்ஷிகள் கேட்கிறா. அழகான அந்த வனத்துல வச்சு சுத்யும்னன் ஸ்திரீத்துவம் பிராபிக்கிறதுக்கு காரணம் என்னவாக்கும்? புருஷனாயிட்டு நாயாட்டுக்கு போன ராஜா ஸ்திரீயாயிட்டு மாறினதுக்கு என்னவாக்கும் காரணம்? அந்த ராஜா அதுக்கப்புறம் என்னவாக்கும் செஞ்சார்? அதெல்லாம் நம்ம டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிச்சு தாருங்கோ அப்படின்னு சொன்னார் சவனகாதிகள். அதுக்கு சூதன் ரிப்ளை சொல்றார். அதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால சூத உவாஜா ஸ்லோகம் 16. ஏகதா கிரிஷம் திரஷ்டும் ऋषयः சனக ஆதயः. ஏகதா கிரிஷம் திரஷ்டும் ऋषयः சனகாதயா திசோ விதிமிராபாசா குர்வந்த சமுபாகமன். ஒருக்கா ஸ்ரீ பரமேஸ்வரனை தரிசிக்கிறதுக்கு சனகாதி மகர்ஷிகள் எல்லா திக்குகளையும் பிரகாசமயமாக்கிண்டு அவளோடு தேஜஸால அங்க வந்து சேர்ந்தா. அஷ்ட திக்குகளையும் தேஜஸாக்கிண்டு சனகாதி மகர்ஷிகள் அங்க வந்து சேர்ந்தா. சனகாதி மகர்ஷிகளுக்கு அவளோட சரீரத்திலேயே நல்ல ஒரு தேஜஸ் இருக்கு. அதையாக்கு நீங்க சொன்னது. அவளோட அந்த தேஜஸினால அஷ்ட திக்கும் ஜொலிச்சுது. அப்படி அவ அங்க ஸ்ரீ பரமேஸ்வரனை தரிசிக்கிறதுக்கு வந்து சேர்ந்தா. வயசினால அவளுக்கு நிறைய ஏஜ் ஆயிருக்கு. ஆனாலும் அந்த சனகாதிகளுக்கு எப்ப பார்த்தாலும் அவளுக்கு 5 வயசு பிராயம் தான் தோணிக்கும். நித்திய பாலர்களாக்கும் அவ. அந்த சனகாதிகளாக்கும் பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனை தரிசிக்கிறதுக்கு ஒருக்கா அங்க வந்து சேர்ந்தது அந்த குமாரவனத்துல அப்படின்னு இங்க சூதன் கதைய சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 17. தஸ்மின் ச சமயே தத்ர சங்கரஹ பிரமதாயுதஹ கிரீடாசக்தா மகாதேவி விவஸ்த்ரா காமினி சிவா. தஸ்மின்ச்ச சமயே தத்ர சங்கர பிரமதாயுதா கிரீடாசக்தா
விவஸ்தா மகாதேவி விவஸ்திரா காமினி சிவா. அந்த டைம்ல பரமசிவன் அம்பாளோடு கூடி சேர்ந்து அங்க சந்தோஷமாயிட்டு இருக்கிற டைமா இருந்தது. அவ காமக்கிரீடைகளை செஞ்சுட்டு இருந்த சமயமாயிருந்தது. அம்பாளாக்குமானா அம்பாளோட சரீரத்தில் இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் அப்புறக்கும் இப்புறக்கும் மாறிண்டு இருந்தது. பரமசிவனோடு கூட கிரீடையில ரசிச்சுட்டு இருந்த சமயமாயிருந்தது. சனகாதிகள் அங்க போன சமயம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. 18வது ஸ்லோகம். உத்சங்கே சம்ஸ்திதா பர்த்து ரமமானா மனோரமா தான் விலோக்யாம்பிகா தேவி விவஸ்திரா விரீடிதா பிருஷம். பர்த்தாவோடு மடியில, கணவரான ஸ்ரீபரமேஸ்வரனோடு மடியில அம்பாள் இப்படி உட்காந்து குஷியா விளையாடின்னு இருந்தா. அழகான அந்த அம்பிகாதேவியோடு வஸ்திரங்கள் அந்த பக்கம் இந்த பக்கமும் எல்லாம் நெகந்துதான் இருந்தது. அம்பாளுக்காக்கும் சனகாதிகளை பார்த்துட்டு லஜ்ஜ தோணித்து. சனகாதிகளுக்கான அந்த மாதிரி விகாரங்கள் ஒன்றும் இல்லை. அவளுக்கு துவைத பாவம் அப்படிங்கிறது இல்லை. அதனாலேயே அம்பாளோடு பரமசிவனோடு எல்லாம் அந்த கிரீடைகளை பார்த்துட்டு சனகாதிகளுக்கு எந்த விதமான விகாரமும் உண்டாகலை. ஆனா அம்பாளுக்கு அந்த நேரத்துல தன்னோட புருஷனை கூடாதக்கு அங்க வந்த அந்த சனகாதிகளை பார்த்தோன அடுத்தவா பார்த்தா மாதிரி ஒரு தோணல் வந்துட்டு லஜ்ஜை உண்டாகிறது. ஸ்லோகம் 19. பர்த்துரங்காத் சமுத்தாய வஸ்திரமாதய பர்யதாத் லஜ்ஜாவிஷ்டா ஸ்திதா தத்ர வேபமானாதிமானினி. கணவரோடு மடியிலேந்து அதிசீக்கிரமா எந்திருந்தா, வஸ்திரத்தெல்லாம் சரியா போட்டுண்டா. அதுக்கப்புறம் ரொம்ப மானினியான அந்த தேவி லஜ்ஜையோடு கூடிட்டு விரைச்சுண்டு அங்கேந்து நின்றுட்டு இருந்தா. அப்படி நீ என்னவாக்கம் பண்றது, இவா வேற பார்த்துட்டாளே, கணவரோடு கூடி சிருங்காரம் பண்றத பார்த்தாளே அப்படின்னு நின்னா. ஸ்லோகம் 20. ரிஷயோபிதயோர்வீட்சிய பிரசங்கம் ரமமானயோ பரிவிருத்யயுள் ஸ்தூர்ணம் நரநாராயணாஸ்ரமம். ரிஷயோஹோ அவி தயோஹோ வீட்சிய பிரசங்கம் ரமமானயோஹோ பரிவிருத்ய யயுஹு தூர்ணம் நரநாராயண ஆசிரமம். ரிஷிகளாகட்டும், காம கேளிகளில முழுகி இருந்த சிவபார்வதிகளை பார்த்து பிரதட்சணம் பண்ணினா. பயபக்தியோடு கூடிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு அதிசீக்கிரமாக நரநாராயண ஆசிரமத்துக்கு அப்புறம் போனா. அவளுக்கு அதை பார்த்துட்டு எந்த விதமான விகாரமும் உண்டாகலை. பக்தி அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் அவளோட மனசுல இருந்தது. அதனாலேயாக்கும் இங்க சொல்லப்படுறது, ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரன்மாரை பார்த்துட்டு சனகாதிகள் பிரதட்சணம் வச்சா. എന്നിട്ട് அதிசீக்கிரமாக நரநாராயண ஆசிரமத்துக்கு போனா.